அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்த சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்கிரன் புதனோடு இணைகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தினில் 29ஆம் தேதி சனி பகவானும் சந்திரனும் மீனராசிக்கு பெயர்ச்சியாவதால் ஏற்கனவே 5 கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலையில் சூரிய பகவானும் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி 5ஓடு 6வது கிரகமாக சஞ்சரிக்க இருக்காருங்க. இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இது இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் வழிபடும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய செம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே இந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். முகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்ற சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பா அமைஞ்சிருக்குது. 7 சனியினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவராலும் நன்மை ஏற்பட இருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. வீரியம் நிறைந்த ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் வலம் வருவது மிக நல்ல கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு பெரியோர்கள், மகான்கள், அது மட்டும் இல்லாமல் தேவர்களுடைய ஆகியோருடைய ஆசையும் கிடைக்க இருக்குது. 7 சனி முடிவரும் கடைசி பகுதியில் பல நன்மைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான
காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் நேர்மையையும் பாராட்டுவார்கள். இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அவ்வப்பொழுது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க. சக ஊழியர்களுடைய சுமூகமாக பழகுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்குங்க. சூரியனுடைய நிலையினால அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, உத்தியோகத்தில் சில சலுகைகளோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி, சுக்கிரன், ராகு, குரு மற்றும் செவ்வாய் ஆகிய அனைவருமே வர்த்தகத்துறையுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பதை கிரக நிலைகள் விவரிக்குது. இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே சந்தை நிலவரம் மகிழ்ச்சி அளிக்குங்க. விற்பனையும் லாபமும் உயர இருக்குது. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. அரசியல் துறையினருக்கு கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது. பிரபலமான ஒருவருடைய தொடர்பு, நட்பும் உங்களுடைய எதிர்கால நலனிற்கு பெரிதும் உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியுங்க. விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டு கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் பூமிக்காரகரமான செவ்வாய் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்துள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க. எலரை சனியினுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கிய நன்மைகள் ஒன்றை சம்பந்தப்பட்டவர்கள் அளித்தருள்வார் சனி பகவான். அந்த வகையில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திரபாக்கிய யோகமோ அல்லது திருமண தடைகள் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.